செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கு இல்லைங்க, டேலண்ட் இருக்கா உங்ககிட்ட? எப்பங்க அது சபையேறும்? நான் வலியுடன் சொல்கிறேன், அதை எப்போ அது சபையேறும்? எப்படிங்க நம்மளை நிரூபிக்கிறது? என்னுடனேயே பயணித்த நிறைய பேர் 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உயரங்களை எட்டி விட்டார்கள். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், ஐ நெவர் கிவ் அப். நான் களத்தை விட்டு நீங்கவே இல்லை. அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, 10 பேராக இருந்தாலும் சரி, 100 பேராக இருந்தாலும் சரி, 1,00,000 பேராக இருந்தாலும் சரி, பேரன்புடன் பணியாற்றி கொண்டே இருந்திருக்கிறேன். இந்த வல்லமை இருக்கு இல்லையா, இந்த வல்லமை என்னை போல் அந்தந்த துறையில் இருக்கின்றவர்கள் சாதித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இருக்கிறார்கள். உங்கள் மனதை விட்டு நீங்காத ஒரு விஷயத்தை சொல்றேன், சுயமரியாதையோடு இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க. எதுவும் சலுகையில் கிடைக்காது, சலுகையில் எதுவும் வேண்டாம். பெரிய பருந்துங்க வந்து உட்காருது, ஒருத்த மீன் பிடிச்சி அந்த மீனை இப்படி ஆட்டுறான். ஒரு காட்சியில் இதில் பார்த்தேன், ரீல்ஸில் காட்டுறான். அந்த அந்த அது ஏஐ கிடையாது, ஒரிஜினல். அது இப்படி அந்த மீனை பார்த்துச்சு, அப்புறம் இப்படி தலையை தாட்டி அவன் கொடுத்தவனை பார்த்துச்சு. சீப்போன்னு சொல்லிச்சு, பறந்து போய் ஆற்றுலேருந்து ஒரு மீனை பிடிச்சிட்டு பறந்து போயிடுச்சு. அதுக்கு தான் அதுக்கு பேர் பருந்து. அது யாரிடத்திலும் சாப்பிடுவதில்லை. அதே மாதிரி நீங்கள் எந்த மிருகத்திலையும் கூண்டில் அடைக்கலாம், சிறுத்தையை மட்டும் அடைக்க முடியாது. சிறுத்தையை அடக்கிட்டிங்கன்னா அது சிறுத்தை மாதிரியே இருக்காது, அதன் இயல்பு கெட்டு போகும். அதுக்கு உணவு முக்கியமே இல்லை. எப்படி இருக்கு பாரு, ஸ்லீக்கா. அதன் இயல்பு என்ன தெரியுமா? அதுக்கு வேட்டை எல்லாம் முக்கியம், அதற்கு சுதந்திரம் தான் முக்கியம். அது கொளுத்து அப்படி நிற்கவே நிற்காது சிறுத்தை, அது சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தா நான் யோசித்து பார்க்கிறேன், உங்கள் மனதிலே சில விதைகளை நான் தூவி இருக்கிறேன். இதோ இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இடம் சாருகிறேன். 5 நிமிடங்கள் கொடுங்கள் எனக்கு. சிவாஜி கணேசன் ஃபிலிம் டெக்னாலஜி கல்லூரி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஞான ராஜசேகரன் என்கின்ற IAS ஆஃபீஸர் அங்கே டீனா இருந்தார். அவர் என்னை தொடர்பு கொண்டு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சினிமா எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் லிட்ரேச்சரில் பாடம் வைக்கணும் பர்வீன், நீங்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸராக வாங்க, நீங்கள் எனக்கு சிலபஸ் கொடுங்கன்னு சொன்னார். நானும் ஞானசேகரன் சாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுத்த சிலபஸில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களில் யாரேனும் இருப்பீர்கள், தெரியல எனக்கு, அந்த நெருப்பு இருக்குல்ல, அந்த அக்கினி, அந்த நெருப்பு இருக்கணுங்க நமக்குள்ள. அந்த நெருப்பு தாங்க வல்லமை, வேற எதுவுமே கிடையாதுங்க. விழுந்தே கிடக்கிறது தாங்க தோல்வி. விழும்பொழுதெல்லாம் எழுறோம்ல. எதுங்க என் நோக்கம், எது என் இலக்கு? பாருங்க, ரோஜா அத்தர் அப்படின்னு ஒரு சின்ன சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு கதை. அது வந்திருக்கு தெலுங்குல, தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க, சாகித்ய அகாடமி போட்டிருக்கு. அந்த ரோஜா அத்தரை நாங்கள் பாடமாக வைத்தோம். இன்றைய இளைஞர்களுக்கு, முக்கியமாக கிரியேட்டிவிட்டி கொண்ட இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக இருக்கும் என்பதனால், பதிவாகி கொண்டு இருப்பதனால் நான் இதை சொல்கிறேன். உங்களிடம் இருந்து எனக்கு 5 நிமிடம் வேண்டும். ஒருத்தன் அத்தர் தயாரிக்கிற பரம்பரையில் வந்தவன், ஈரான் நாட்டுக்காரன், 6 அடி. அவன் பரம்பரையிலேயே அத்தருக்காக அவன் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன். அவனுடைய தொழில் அத்தர் தயாரிக்கிறது. ஆனால் அவன் ஒரு கலைஞன், கலைப்பிரியன். கலை நுட்பத்தோடு தான் அத்தருக்கே அவன் போறானே. அது என்ன ஆகுதுன்னா, டெல்லியில முகலாய சாம்ராஜ்யம் இருக்கிறது. அந்த முகலாய சாம்ராஜ்யத்திற்கு போனால் உன் புகழ் உலகமெல்லாம் பரவும் என்று யாரோ சொல்கிறார்கள். அவன் என்ன பண்றான், தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு, டர்பன் கட்டிக்கிட்டு, 6 அடி பெரிய குதிரையில ஏறி டெல்லி வராங்க. ஈரான்லேருந்து டெல்லி வந்துட்டான். நீங்க இதை படிமமா பாருங்க. நீங்க ஒரு இசைக்கலைஞராக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், சிற்பியாக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, கவிஞராக இருக்கலாம், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க. அவன் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறான். நேராக வந்தாங்க, கிளம்பி குதிரை ஓட்டிட்டு வரான். ரொம்ப பெருமை அவனுக்கு. அவன் கையில்
3 பேழை இருக்குது. ஒன்று சந்தனம், ஒன்று மல்லி, ஒன்று ரோஜா. 3 அத்தர் பாட்டில். இவ்வளோ தான் இருக்கும் அந்த அத்தர் பாட்டில். 1 ounce அத்தரை எடுக்கிறதுக்கு 10 லட்சம் ரோஜா இதழ்களை அவன் நசுக்கணும். 1 ounce எடுக்கிறதுக்கு. அவன் அப்படி ஒரு கலை ரசனையோடு அதை எப்படி கொண்டு வரான்னா, ஒரு சந்தன பெட்டியில் சந்தனம், ஒரு பெரிய ஒரு இந்த தந்தம் இருக்குல்ல, யானை தந்தம், அந்த பெட்டியில் அந்த மல்லி, கடல் சிப்பி இருக்குல்ல, அந்த சிப்பியினுடைய சிப்பி மாதிரியே எடுத்து அதில் ரோஜா, அப்படி எடுத்துகிட்டு வரான். ஒவ்வொருக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியல் அதுதானேங்க. இங்கே தவித்து கிடக்கிறார்கள், இல்லை திறமை சார்ந்தவர்கள் தவித்து கிடக்கிறார்கள், அவர்களுக்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை. பாருங்க எப்படி வல்லமை பெறணும்னு பாருங்க, வரலாற்றில் எப்படி இடம் பெறணும்னு பாருங்க. அவன் நேரம் என்ன தெரியும் பண்ணா, எது முக்கியம் எனக்கு, என்னுடைய அத்தரின் புகழ் உலகம் முழுக்க போகணும், அதுதான் எனக்கு. நேராக வந்தா பாட்ஷாவை பார்க்கணுங்கிறான். பாட்ஷாவை பார்த்துட்டா போதுங்க அவனுக்கு. பாட்ஷா பெரிய கலாப்பிரியர் என்று அவனுக்கு தெரியும். நேராக வந்துரு. எப்படிங்க சந்திக்கிறதுனா, இந்த இந்திய நாட்டில் இப்போ வரலையா இந்த பிரச்சனை, இது பரம்பரையாக இருக்குது நம்மக்கிட்ட. அவன் அரண்மனைக்குள்ளேயே போக முடியல. அவன் முதல்ல திவானை சந்திக்கணுங்கிறாங்க. நேராக திவான் கிட்ட போகிறான். திவான் கிட்ட போய் நிற்கிறான். அவனை ஒரு பொருட்டாவே பார்க்கல. திவான் வயிறு பெருசாக தொந்தி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து புடுன்ட்டு இது பிடிச்சிட்ருக்கிறார், ஹுக்கா. நேராக வரான். அப்படியே ஒரு அவனுக்கான நாட்டின் முறையில் அவன் வந்து வணக்கம் சொல்கிறான். வணக்கம் சொல்லிட்டு இடுப்புலேருந்து ஒரு பெரிய கம்பளத்தை எடுத்து அப்படி பிரிக்கிறாங்க. அவன் பிரித்து அந்த 3/4 பாகம் தான் தாழ்ந்து முழங்காலிட்டு அப்படி உட்காந்துட்டு அந்த சந்தன பேழையை எடுத்து அந்த பெரிய கைகளால் அப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அவன் முன்னால். அந்த திவான் இருக்கார்ல, இந்த மைக்கேல் மதன காமராஜர் படத்தில் இந்த கமலஹாசன் சார் வந்து குஷ்பு மேடம் வரைஞ்சி கொடுத்த அரிசியை வாயில் போட்டு கடிப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சில் அவன் அதை தூக்கி வச்சிடறான். இவ்வளோதானா அப்படிங்கிறான். என்னது இது அப்படிங்கிறான். அத்தர். சரி போ, அவரெல்லாம் பார்க்க முடியாது போ அப்படிங்க. அடுத்த வாரம் வா. மிரண்டு போகிறாங்க. நேராக திரும்பி வரான். இன்னொரு அதிகாரிகள் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு போய் பட்டு பளபளப்பாக போய் அப்படி உட்காந்து அந்த பட்டு துணியை விரித்து அதுக்கு மேலே வந்து அந்த தந்த பெட்டியை திறந்து மல்லிகையை கொடுக்குறாங்க. அங்கேயும் இன்னும் வேலைக்கால அடுத்த வாரம் வாண்டுறாங்க. இவனுக்கு மிஞ்சி போனது ஒன்று தான், ரோஜா அத்தர். அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறது, ராஜாவை பார்க்காம எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டு கேட்குறான். பக்கத்தில் இருக்கிறவங்களோட சாப்பிட்ற கடையில் போய் கேட்குறான், ராஜாவை எப்படி பார்க்குறது, அரண்மனையிலலாம் நான் எப்படி பார்க்குறேன், வியாழக்கிழமை சாயந்தரம் அவர் வெளியில் வருவார், வெளியில் வரும்போது அவரை பார்த்து நீ கொடுத்துரு, அப்புறம் மறுபடியும் எப்போ உள்ளே போவார் அது தெரியாது, வெள்ளி சனி ஞாயிறுலாம் தாண்டி தான் போவார், அவர் வியாழக்கிழமை சாயந்தரம் வெளியில் வருவார். போகிறாங்க. அவன் கூட்டத்தோடு கூட்டமாக போய் நிற்கிறான். இவன் கொஞ்சம் ஹைட்டா, டர்பன் வேற கட்டிட்டு இருக்கிறான்னா போலீஸ்காரங்க பார்த்துடுறாங்க. எங்கே வேணாலும் போய் அவனை துரத்துறாங்க. அவன் குதிரையை அங்கே நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கான். துரத்தி போய் மறைஞ்சி ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே உள்ளே இந்த குதிரை சத்தம் கேட்குது. பாட்ஷா வந்துட்டார், ஷைன்ஷா வந்துட்டார்னு உடனே கடன்னு போகிறாங்க. ஐயோ அப்பா, அந்த எழுத்தாளனை நான் என்ன சொல்கிறது, அந்த தெலுங்கு எழுத்தாளன் ஸ்லோ மோஷனில் முடிச்சிருப்பாங்க அந்த கதையை. வேகமாகவே இருக்காது சார் வார்த்தை, ஸ்லோ மோஷனில் ஒரு கதையை எழுத முடியுமானா ரோஜா தரப்படிங்க. அவன் என்ன பண்ணுவான், நேராங்க அந்த குதிரை பக்கம் ஓடுவாங்க. அவன் குதிரை இப்படி நிற்கோங்க, வந்து இவன் ஓடுறதை பார்த்து குதிரை இப்படி நிறுத்தி அவனை பார்ப்பார். அவன் என்ன பண்ணுவான், இடுப்புலேருந்து அந்த ரோஜா அத்தரை அப்படி எடுப்பாங்க. எடுக்கிறதுக்குள்ள அந்த காவலாளி வந்து இவனை பிடிச்சிக்குவான். குதிரை போயிடுங்க. போன உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படியே பார்ப்பாங்க. பாறைகளால் சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டையிலேருந்து அவர் வருவார். நேராக அந்த போகிற ராஜா பின்புறமான குதிரை அதை பார்த்துட்டு நேராக அப்படி திரும்பி அந்த கோட்டை இருக்குல்ல, சுவர் எடுத்து அந்த பாறையில் அந்த பாட்டில் போட்டு ஒரே அடிப்பாங்க, அப்படி உடைப்பான். அந்த வாசனை அப்படி பரவும் பாருங்க. அந்த குதிரை எல்லாருக்க நிற்கும். அப்படியே ராஜா அப்படி திரும்பி பார்ப்பார்.
ராஜா கண்ணில் அவ்வளோ ஒரு மயக்கம் இருக்கும் அந்த வாசனையால். அவன் போடா என் ரோஜா அத்தர் உன்னை போய் சேர்ந்துருச்சின்னு சொல்லிட்டு அவன் தன் குதிரையின் பக்கம் போவான். நான் இதை படித்து முடிச்சுட்டு அப்படியே நிற்கிறேன். கடைசியாக ஒரு வரி எழுதி முடிக்கிறார். நீங்கள் யாரேனும் கோல்கொண்டாவிற்கு போனால் வாசலுக்குள் நுழைகின்ற பொழுது அந்த பாறைகளின் சுவர்களில் ஒருவேளை நீங்கள் முகர்ந்து பார்த்தால் அந்த ரோஜா அத்தர் மணக்கும் என்று எழுதியிருப்பார். ஒருவன் தன்னுடைய அடையாளத்தை தக்க வைப்பதற்காக பணம் அல்லங்க முக்கியம், வாழ்க்கையில் அங்கீகாரம் முக்கியம். நான் இருக்கிறேன் என்கின்ற சுயமரியாதை முக்கியம். நான் இருக்கிறேன், நான் இங்கே வாழ்கிறேன் என்கின்ற சுயமரியாதையுடன் அந்த அங்கீகாரத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுமையான ஒரு தவமாக வேள்வியாக நடத்தி கொண்டே போனால் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதே, அந்த பிரபஞ்சம் உங்களுடைய அத்தனை விஷயங்களுக்கும் செவி சாய்க்கும். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றால் அங்கிருந்து பதில் வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன்.